சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம பலருக்கும் கடிதம் எழுதி சுற்றுச்சூழல் பற்றியும் நாம் வாழும் இவ்வுலகம் பற்றியும் நமக்கு தெரிந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போது நமக்கே ஒரு கடிதம். திருநெல்வேலிக்கே அல்வா, மணப்பாறைக்கே முறுக்கு, திண்டுக்கலுக்கே பூட்டு, திருப்பதிக்கே லட்டுங்கிற மாதிரி நமக்கு ஒரு கடிதம். யாரிடமிருந்து? அனுசுயா ராமலிங்கம் அவர்களிடமிருந்து. என்ன கடிதம்? எனது இந்திய தாய்நாடு எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஏராளம். நான் எதை சொல்ல? வேப்பிலையின் மகத்துவத்தையா? மஞ்சள் கிருமி நாசினி என்று எப்பொழுதும் அன்றாடம் சனி நீராடி கசாயம் கொடுக்கும் பாட்டியையா? மிளகு, ஜீரகம், பூண்டு தொண்டைக்கு. நீரில் நம்மை கழுவும் விதத்தையா? கைகூப்பி வணங்கும் மரியாதையா? பருப்போடு நெய் கலந்த கீரை சாப்பாட்டையா? விருந்துக்கு தரும் உபசரிப்பையா? சந்தைக்கோ கடைக்கோ செல்லும் பொழுது கூடையுடன் சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியையா? சூரிய வணக்கம் மூச்சுப் பயிற்சியையா? சம்மணம் போட்டு அருந்திய கூட்டாஞ்சோற்றினையா? விடுமுறைகளில் உறவோடு அடித்த கும்மாளத்தையா? அகத்தில் அம்மாவின் தெய்வீக ஒளி, உள்ள அகத்தில் நிறுத்த இறைத்தன்மையையா? நான் எதை சொல்ல? இந்த 21 நாட்கள் நான் தனிமைப்படுத்தப்படவில்லை. எண்ணங்களின் கூட்டம் என்னை சுற்றி. நேற்றைய, இன்றைய, நாளைய எண்ணங்களின் கூட்டம். மறந்து போன கலாச்சாரம், ரீகால் மெமரி. நொண்டியடித்து விடுமுறைகளில் விளையாடியது, டிலீட். கைவிரர்கள் இப்பொழுது நொண்டியடிக்கின்றன, மொபைல் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுடன். காலையில் சூரியோதயம், சில்லென்ற தென்றல், பறவை கூட்டத்தின் கிசுகிசுப்பு, கீதம், வாசலின் முன் சருகுகளின் சலசலப்பு, தென்னங்கீற்றுக்கு நடுவில் நிலா, இயற்கையோடு தனி சுதந்திரம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற சித்தரின் சிந்தனை வரிகள். உள்நோக்கு பயணம், இன்ட்ராஸ்பெக்ட். இவ்வளவு சிறிய நுண்ணுயிர் உலகத்தையே புரட்டிவிட்டது. இது இயற்கையின் ஏவுகணையா? நிதானம், நெல், கவனி உன்னை என்ற அரைக்கூவலா? மனிதநேயம் என அன்பே சிவமாய். நீ, நான், நாம் இல்லாத போது பொருளாதாரம் இருந்து என்ன? நீ நான் அற்ற நிலை சிந்தனையில் நிற்க பழக வைத்தது இந்த நாட்கள். அன்புடன், அனுசுயா ராமலிங்கம். வேப்பிலை, மஞ்சள், கஷாயம், கைகூப்பி வணங்குதல், கூட்டாஞ்சோறு, நமது பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவை பற்றியும் இப்போது மனித சமுதாயம் என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறத நினைவூட்டி இருக்கிறாங்க அனுசுயா ராமலிங்கம் அவர்கள். வேணுகோபாலையா, பழச மறக்கக்கூடாது. இயற்கையை நேசிக்கணும், நேசிக்க கற்றுக்கணும். இயற்கையை சோதிக்கக்கூடாது. இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்குவோம். இனிமேலாவது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.